துணை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய உங்களை உலகத்தை திக்கற்றவளாய் விடேன்னு சொன்னவர் உண்மையாகவே அவர் நம்முடைய கதறலையும் குமரலையும் இயக்கங்களையும் நோக்கங்களையும் திட்டங்களையும் பாரங்களையும் கவலையும் கண்ணீரையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை ஒருவருக்கு முன்பாகவும் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. ஏனால் அவருடைய கரத்தின் கிரியைகள் அவர் நம்மை நெகிழ விடாமலும் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு எடுப்படாமல் நிலைவருமானாவையும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அவரிடத்தை நாம் கிட்டி சேரும். அல்லேலூயா. யோவான் 4:21 கடைசியாக. அல்லேலூயா. அதற்கு இயேசு ஸ்ரீயே நான் சொல்லுகின்றதை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. யோவான் 4:24 24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆமென். அதான் ஞானப்பாட்டினாலும் சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதுனால ஆவியானவர் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். வேதை வெற்றி நாங்கள் அளப்புவதில்லை. ஹல்லேலூயா. உலகத்தார் பேசுவது போல பேசிக் கொண்டிருக்கவில்லை. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நாடி இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தை நம்மளை ஜீவன பண்ணுகிறதா இருக்கிறது. நம்மளை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கொண்டு போகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை ஆகின்றால் வேதங்களை வாசிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயத்திற்கு படிக்க வேண்டும். மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் படிக்க வேண்டும். படித்து 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 அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் தேவ ஆவியானவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே எங்களோடு பேசும். நாங்கள் பேசுவது நாள் முழுவதும் கேட்கிறீர். ஆனால் நீர் பேசுவதை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டீர். இந்த நாளில் ஆண்டவரே இவ்வளவு வார்த்தைகளினால் ஜீவனுள்ள வார்த்தையினால் நாங்கள் அலங்கரிக்கப்பட்டோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரை எப்படி அவர் வரவேற்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல பாடுவோம். இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல பாடுவோம். பாடுவோம் பாடுவோம் தாவீதை போல் பாடுவோம். பாடுவோம் பாடுவோம் தாவீதை போல் பாடுவோம். இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல ஆடுவோம். கர்த்தராவிங்களில் அசைவாடிட தாவீதை போல ஆடுவோம். ஆடுவோம் ஆடுவோம் தாவீதை போல் ஆடுவோம். ஆடுவோம் ஆடுவோம் தாவீதை போல் ஆடுவோம். இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல துதிப்போம். இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல துதிப்போம். துதிப்போம் 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 தாவீதை போல் துதிப்போம். துதிப்போம் 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 தாவீதை போல் துதிப்போம். இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல ஜெபிப்போம். இயேசு ஆவிங்களில் அசைவாடிட தாவீதை போல ஜெபிப்போம். ஜெபிப்போம் 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 தாவீதை போல் ஜெபிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் தாவீதை போல் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு ஜெபிக்க வரத்தை தந்திருக்கீங்கப்பா. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. மக்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் துணை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்றதையும் எங்களுக்கு அப்பா கற்றுக் கொடுத்திருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் நிலையிடும் போது நாங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரே அம்மாண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கீங்க.
கொடுப்பீங்க அப்பா. இந்த பரிசுத்த ஆவியான நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை எங்களை தந்த கிருபைக்காக செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் மத்தியிலும் ஆண்டவரே, இவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே அப்பா நீர் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருவிழாங்க செல்வோம்.